நீ இந்த ஸ்கூலுக்கு வந்த மோட்டோ என்னன்னு ஜெய் கேட்டிருப்பா. அதுக்கு போன எபிசோட் கடைசியில அப்ப நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு. ஆனா அவன் உண்மையை சொல்ற அர்த்தத்துல சொல்லல. நான் இங்க வந்ததுக்கு காரணமே டாப்பரா இருக்கணும். எப்பவுமே ஸ்கூல்ல நீ தான் டாப்பர்னு கேள்விப்பட்டேன். உன்னை கீழே தள்ளி உனக்கு மேல நான் டாப்பரா இருந்தா காலேஜுக்கு ஸ்காலர்ஷிப்போட வெளிநாட்டுல ஃப்ரீயா படிக்கலாம். அது மட்டும்தான் என்னோட நோக்கம்னு அவன் சொல்லிடுறான். கட் பண்ணா ஃபேக் ரிலேஷன்ஷிப் பண்ணலான்னு ரியான் சொல்லியிருப்பான். அதனால நாம அபிஷியலா டேட் பண்றோம் அப்படின்னு ஸ்கூல்ல எல்லாருக்கும் காட்டிக்கணும். அதனால நாம 2 பேரும் ஒன்னா போகலாமா அப்படின்னு ஹீரா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ரியான் இடமே கொடுக்கல. ஆனா ஜேஇ என்னமோ அதுக்கு தயாராயிட்டா. 2 பேரும் ஒரே கார்ல வந்து இறங்குறாங்க. அது எல்லாரும் போட்டோ எடுத்து ரொம்ப பரபரப்பா ஸ்கூல் முழுக்க இது பேசிட்டு இருக்க. ப்ரொஃபசர் மிஸ் ஹானும் இதை பாக்குறாங்க. ரியானை தவிர யாரு கையும் ஜேஇ பிடிச்சதில்ல. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப புதுசா இருக்கு. அடுத்து என்ன நடக்குமோங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்க. ஹீரோவும் ஸ்கூலுக்கு வந்துடுறா. அவ மத்த 2 பேர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ரியானும் ஜேயும் நிஜமாலுமே பிரேக்கப் பண்ணிட்டாங்க. யாருக்கு தெரியும், ஜேஇ காங்ஹாவை லவ் பண்ற மாதிரி ரியான் கூட வேற யாராவது டேட் பண்ணலாம்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கிம் சான் ஒருத்தன் வரான். இந்த பையன் கூட தான் ஊஜின் பார்ட்டியில ஹீரா கொஞ்சம் நெருக்கமா இருந்திருப்பா. அதுல இருந்தே இந்த பையன் அட்வான்டேஜ் எடுத்துட்டு கிஃப்ட்ஸ் கொடுக்கறது பார்க்க வரதுனே பண்ணிட்டு இருக்க. ஆனா இது எதுவுமே ஹீராக்கு பிடிக்காது. அங்கிருந்து எனக்கு ஸ்பெஷல் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு போயிட. இந்த ஸ்பெஷல் கிளாஸ் எப்பவுமே ஊஜின், ரியான், ஹீரா அப்புறம் ஜேஇக்கு மட்டும்தான். ஆல்ரெடி இங்க ஊஜினும் ரியானும் வந்தாச்சு. ஹீரா நேரா வந்து ஜேஇயோட சீட்ல உட்காந்துக்க. அதை கவனிச்சு யூஜின் கேட்டா, ஆமா ரியான் பக்கத்துல ஜேஇ சீட் இருக்கு. இந்த நிலைமையில ஜேஇ பக்கத்துல உட்காந்தா ரியானால கிளாஸ் கவனிக்க முடியாது. அதனாலதான் இங்க வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு அவ உட்காந்துருக்கா. கொஞ்ச நேரத்துல இன்னொரு சேரோட அங்க சில ஆட்கள் வர. கூடவே ஜேயும் காங்ஹாவும் வராங்க. ஏன்னா இனிமேல் காங்ஹா இவங்க கூட தான் இந்த ஸ்பெஷல் கிளாஸ்ல படிக்க போறான். ஜேயும் ஹீரா அவளோட சீட்ல உட்காந்துருக்கிறத கவனிக்கிறா. ஆனா அதை பத்தி அவ எதுவுமே கேட்டுக்கல. இந்த ஸ்பெஷல் கிளாஸ் நமக்கு மட்டும்தான். யார் யாரோ வந்து எப்படி படிக்க முடியும்னு ஹீரா சொல்ல, யார் யாராவோ கொஞ்சம் பார்த்து பேசு ஹீரான்னு சொல்லிடுறா. கிளாஸ் முடிஞ்சக்கு அப்புறம் கூட தனியா இருக்கிற ரியான் கிட்ட அபிஷியலா நம்ம டேட் பண்றோம்னு சொல்லலாம். நீ போய் ஜேஇ கிட்ட சண்டை போட்டு நம்ம டேட் பண்றோம்னு சொல்லிடுலாம். அவ அதுலயே குறியா இருக்க. ரொம்ப ஓவரா பண்ணாத. இது வெறும் ஃபேக் ரிலேஷன்ஷிப் தான் சொல்லிட்டு ரியான் அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் அந்த ஆர்வக்கோளார் சீனியர் காங்ஹாவை தனியா கூப்பிட்டு வந்து காலில் விழுந்து கெஞ்சறான். என்னை எப்படி வேணாலும் அடிச்சுக்கோ. எங்க அப்பா ஜேஇயோட கம்பெனில தான் வேலை பாக்குறாரு. என்னை பத்தி மட்டும் ஜேஇ கிட்ட தப்பா சொல்லிடாத அப்படின்னு பயங்கரமா கெஞ்ச. உங்க யாருக்குமே முதுகெலும்பே இல்லையா? ரியான் ஒரு பையனை புள்ளி பண்ணுன்னு கை நீட்டினா அவனை புள்ளி பண்ணி என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடா. இன்னொரு பக்கம் ஸ்கூலுக்குள்ள ஊஜின் கிட்ட மிஸ் ஹான் பேசிட்டு இருக்கா. ஜேஇ காங்ஹாவை லவ் பண்றதை என்னால நம்பவே முடியல. இது எங்க போய் முடியும்னே தெரியல. மறுபடியும் ஒரு டிராஜடி நடக்காம இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எந்த பதிலும் சொல்லாத ஊஜின் சடனா கிஸ் பண்ணிட. யாராவது பாத்துட்டு போறாங்கன்னு சொன்னாலும் பார்த்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறான். ஏன்னா இவங்க டேட் பண்றது சீக்ரெட்டா. கட் பண்ணா காங்ஹாவோட கபோர்ட்ல ரியானா பகச்சுக்காத, அவன் ரொம்ப ஆபத்தானவன். இந்த மாதிரி தான் இன்ஹானுக்கும் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு யாரோ அனானிமஸா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்க. அவன் பார்த்துட்டு இருக்கும் போது அது கீழே விழுந்துருது. அந்த இடத்துக்கு ரியான் வந்து அவனும் அதை எடுத்து பார்த்துட்டான். ஆனா அவன் எதுவும் பண்ணல. கொஞ்ச நேரத்திலேயே ரக்பி கேம் ஸ்டார்ட் ஆகுது. படிஜோரா கேம் விளையாடிட்டு இருக்க. ரியானோட டீம் ஜெயிச்சிடுது. ஆனா ஜெயிச்ச கையோட அவன் வந்து ஹீராவை கிஸ் பண்ணிடுறான். ஸ்டேடியம்லயே இருந்த ஜேயும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. காங்ஹாவும் அங்கேதான் இருக்கான். ஆனா அந்த அனானிமஸா லெட்டர் வச்சது யாரா இருக்கும்? ஒருவேளை டேஹோவா இருக்குமோன்னு அதே ஸ்கூல்ல படிக்கிற வேற ஒரு பணக்கார பையனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையன் காங்ஹாவோட ஃப்ரெண்டு தான். ஆனா அதை வெளியில காட்டிக்கிறதுக்கு ரொம்பவே பயப்படுற பையன். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்க பிரின்சிபலோட பையன் கண்ணாடி காங்ஹாவையே பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை அந்த லெட்டரை இவன் தான் வச்சிருப்பானோ. ஹீராவும் மத்த 2 ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ரியான் வேற யாராச்சும் டேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது உன்னை வச்சு தானே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கிம்சான் வந்து எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஹீராவை பைக்ல வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுறான். அன்னைக்கு நீ என் கூட நெருக்கமா இருந்தனால உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன். இன்னைக்கு என்னடா நான் ரியானை கிஸ் பண்ணிட்டு இருக்க. நீ என் கூட நெருக்கமா இருந்ததா நான் ரியான் கிட்ட சொல்லிடட்டுமா அப்படின்னு கேட்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா என் வழியில குறுக்கிடாதன்னா அவங்க இருந்து போயிடுறா. கட் பண்ணா ஸ்கூல் பிரின்சிபல் ஏதேதோ வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல காப்பி பண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஒருவேளை ஜேஇக்கு வர அனானிமஸ் மெசேஜ் பிரின்சிபல் கிட்ட இருந்தோம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க நேரா போறது ஹீரோட வீட்டுக்கு தான். அவங்க அம்மாவை பார்க்க. ஹீரோட அம்மா ரொம்ப பிஸியான ஆளு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. பிசினஸ் டீலிங் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரியானும் எனக்கு உங்களோட அட்டென்ஷன் அண்ட் கேர் வேணும்னு சொல்றான். உன்னை பாத்துக்கிறதுக்கு ஆல்ரெடி 16 பேர் இருக்காங்க. இன்னும் உனக்கு என்ன குறைன்னு தெரியல அப்படின்னு. பசங்களை லக்ஸரியா வச்சுக்கிட்டாலே அவங்க நல்லா வளர்ந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த காரணத்தினாலதான் பிரின்சிபலையும் வர சொல்லியிருக்காங்க. ரியானோட எல்லா வீடியோஸையும் நான் செக் பண்ணிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி வித்தியாசமா எதுவுமே நடக்கல. அவன் ஸ்கூல்ல நார்மலா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட. என்னன்னு தெரியல, அவன் சடனா என்கிட்ட உங்களோட அட்டென்ஷன் அண்ட் கேர் வேணும்னு கேட்டான். அதனாலதான் நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, ஒரு பேரண்ட்ஸ் நைட்டை நீங்க பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட. இன்னொரு பக்கம் காங்ஹாவும் டேஹோவும் வெளியில மீட் பண்ண வந்திருக்காங்க. ஆனா யாருக்கும் தெரியாம ரகசியமா அந்த கண்ணாடியும் இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை காங்ஹா கிட்ட ஏதாவது உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறானா இல்ல அவனை ஸ்பை பண்றானான்னு தெரியல. கஃபேல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது கூட அவங்களுக்கு தெரியாம இவன் ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கான். காங்ஹா அப்பதான் சில உண்மைகள் சொல்றான். இன்ஹா நிஜமாலுமே காங்ஹாவோட ட்வின் பிரதர் அண்ணா. அவனோட சாவு கண்டிப்பா ஆக்சிடென்ட் இல்ல, என்னமோ நடந்திருக்கு. இந்த ஸ்கூல்ல நடக்கிற இல்லீகல் ட்ரக்ஸ், புல்லிங், அது இதுன்னு எல்லாத்துலயும் நான் எவிடன்ஸ் கண்டுபிடிச்சு அவனோட சாவுக்கு நியாயத்தை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, போலீஸாலவே கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்க முடியல. சரி இதுல நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டா, ரியானோட லாக்கர் கோட் எனக்கு வேணும். கண்டிப்பா என்னால அதை தெரிஞ்சுக்க முடியாது, நீ அவங்க கூடவே இருக்கனால உனக்கு அது தெரியும். எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டா, ஸ்கூல்ல எல்லாருக்குமே ஒரு பணக்கார வீட்டு பையனா மட்டும்தான் தெரியும், மத்தபடி என்னை பத்தி வேற எதுவுமே தெரியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு கூட தெரியாது. நீ சொல்ற மாதிரி என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு அவன் தயங்குறான். அன்னைக்கு நைட்டு ரியான் வீட்டுக்கு வெளியில ஜெயோட கார் நிக்குது. ரியானோ அதை பாத்துடுறான். ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீராவை வச்சு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, பொறாமையில கேட்கறான்னு நினைச்சிட்டு நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா, நான் யார் கூட வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரா கிட்ட இருந்து போன் வருது. வீட்டுக்கு சேஃபா போயிட்டியா, கொஞ்ச நேரம் நம்ம பேசலாமான்னு கேட்க, பேசலாம் நீ வீட்டுக்கு கிளம்பிவான்னு அவன் சொல்லிடுறான். குஷியில அவ்வளோ ரெடியாகி வீட்டுக்கு வரா. ஆனா வெளியிலேயே ஜெய்யோட கார் இருக்கு. அவ உள்ளதா இருக்காளான்னு கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது, சீக்கிரமா வந்துட்ட அப்படின்னு ஜெய் வந்து ரியான் கூட சேர்ந்துட்டு நீயும் கேம்ஸ் விளையாடாதான் மட்டும் சொல்லிட்டு போயிடுறா. அவளும் உள்ள போயிடுறா. வீட்டுக்கு வந்த ஜெய் அவளோட டிராயர்ல ஏதோ ஒரு போட்டோவை எடுக்கிறா. ஆனா அந்த போட்டோவை திருப்பி கூட காட்டல. அதை பார்க்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு தம்பி வந்து கூப்பிட்டு போக, என்னன்னு பார்த்தா பேரண்ட்ஸ் நைட் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்காக தான் ஹீரோயின் ரெடி பண்றது கூப்பிட்டுருக்காங்க. அந்த இடத்துல இன்னொரு பணக்காரர் வர அங்கே ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு கல்யாணம் அது இதுன்னு பண்றதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே ஜெய் என்ன ட்ரெஸ் போடணும்னு டிசைனர்ஸ் வச்சு பிளான் பண்ணி எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவளுக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு எப்பவுமே காங்ஹா தான் ஜெய் கூட கார்ல போவான். இன்னைக்கு என் கூட நீ என் வண்டியில வரியா அப்படின்னு ரெண்டு பேரும் சைக்கிள்ல போற வழியில சாப்பிட்டுட்டு போலான்னு ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் அவன் வாங்கி தரான். என் மேல நீ ஆசைப்படாத, எனக்கும் உன் மேல எந்த ஆசையும் இல்ல. ரியானை பகைச்சுக்கிட்ட எல்லாருக்கும் நிம்மதியா இருந்ததே இல்ல, நீயும் இப்ப அவனோட பகையாளி. ஒருவேளை நான் இப்போ உன் கூட இல்லாம போயிட்டேன்னா உன்னோட முடிவும் ரொம்ப மோசமா இருக்கும், அதனாலதான் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், மத்தபடி வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட. இப்போ நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், அப்படி பார்த்தா உன் மனசுல என்ன இருக்குங்கிறத நான் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். உன் வாய் மட்டும் தான் பேசுதே தவிர உன் கண்ணு பேசல, நீ ஏதோ பயத்துல இருக்க, அது எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்ல அவ எந்த பதிலும் சொல்லாம எழுந்திரிச்சு போயிடுறா. ஸ்கூல்ல ஹீரா ரொம்பவே சந்தோஷமா வந்துட்டு இருக்க. ஏன்னா இவங்க கிஸ் பண்ணதை எல்லாரும் பார்த்தனால ரியானோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரான்னு எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. அப்ப சடனா ஜெய் கிட்ட இருந்து போன். அதுக்கு காரணம் அந்த அனானிமஸ் அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்கறதுக்கு தான் அவ கூப்பிட்டுருக்கா. அன்னைக்கு நைட்டு தான் உட்காந்து அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த அக்கௌண்ட் யாரோடதுங்கிற டீடைல்ஸ் கண்டுபிடிக்க முடியல, ஆனா அந்த போட்டோஸ்லாம் எந்த லொகேஷன்ல இருந்து உனக்கு அனுப்புனாங்கிற டீடைல்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஹீரா சொல்ல, சரி சொல்லு அப்படின்னு மொட்டையா ஜெய் கேட்கறா. என்ன மன்னிச்சிரு, சடனா ரியான் என்ன கிஸ் பண்ணனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆல்ரெடி நீங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணதெல்லாம் அவன் ரொம்பவே வெக்ஸ் ஆயிருக்கான். நானும் அவனுக்கு ஆறுதலா இல்லைன்னா அவன் ஏதாவது பெருசா பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு அப்படின்னு ரொம்ப நல்ல விளையாட்ட பேச, ஹீரா என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை டேட் பண்ணணும்னா அவளுக்கு ஒரு தகுதி இருக்கணும், அந்த தகுதி உனக்கு சுத்தமா இல்ல, உன்னால அதெல்லாம் முடியாது, என்ன ஆனாலும் ரியானோட கேர்ள் ஃப்ரெண்டா ஆகவே முடியாதுன்னு இன்சல்ட் பண்ணிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அன்னைக்கு நைட்டு தான் அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங். பணக்கார ஃபேமிலி, பணக்கார குழந்தைங்க மட்டும்தான் அதுல பங்கேற்கணும். காங்ஹாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. ஹீராவும் அவங்க அப்பா கூட வந்துட்டு இருக்கும் போது யாரையோ டேட் பண்ற போல ரொம்ப அழகா ரெடியா இருக்கேன்னு அவங்க அப்பா கேட்டா, என்னோட சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்கன்னு அவ சொல்லிடுறா. அதெல்லாம் ஓகே தான், ஸ்கூல்லயே நீயும் ஜெய்யும் தானே பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதை வச்சு அப்பா ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்க, என்ன சொல்ல வரீங்க புரியலையே அப்படின்னு கேட்ட மேல் தான் தெரியுது அவர் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ரியானோட கம்பெனி ஜூஷன்ல. ஆனா அங்கே இவர் நினைக்கிற மாதிரி பெருசா எதுவும் நடக்காததுனால ஜெய்யுல், அதாவது ஜெய்யோட அப்பா கம்பெனில சேர்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஜெய்யோட அப்பா ரொம்ப பிஸி, அவருக்கு ஈக்குவலா தகுதியில இருக்கிற ஆட்கள் கூட மட்டும்தான் பேசுவாரு. ஆனா நீ ஜெய்யோட ஃப்ரெண்டுங்கிறதுனால ஜெய் மூலியமா ஏதாவது ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, நான் அவகிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்லிடுறா. ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கும் எல்லாரும் வந்தாச்சு. காங்ஹா நீ ரொம்ப அழகா இருக்கேன் ஜெய் கிட்ட சொல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல, எனக்கு ஒரு சில காரணம் இருக்கு உன் கூடவே இருக்கிறதுக்கு, ஆனா என் கூட இருக்கிறதுக்கு உனக்கு என்ன காரணம்? எனக்கு ஒவ்வொரு டைமும் நீ சிரிக்கும் போது இவன் சிரிப்புக்கு பின்னாடி என்ன மறைச்சு வச்சிருக்கான்னு ஆர்வமா இருக்கு, நீ என்ன மறைக்கிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போயிட. ரியானும் அவங்க பிஸி அம்மாவும் அங்க வராங்க. என்னமோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தனால பையனுக்கு நம்ம எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துட்டோங்கிற மாதிரி தான் அவங்களோட நினைப்பு இருக்கு. ஆல்ரெடி ஜெய் கூட கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு. ஆனா அவங்க அப்பா கேட்டே இருக்கனால வேற வழி இல்லாம ஜெய் கிட்ட போய், எங்க அப்பா உன்னோட அப்பாவை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எங்க அப்பா ரொம்ப பிஸி மீட் பண்ண முடியாதுன்னு அவ சொல்லிட்டு போயிடுறா. அவ தனியா ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது, நீ ஏன் அப்படி சொன்ன, நான் கேட்டது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையேன்னு கேட்டாலும் எனக்கு பிடிக்கல, உனக்கு வேணுங்கிற ஃபேவரை பண்றதுக்கு எனக்கு அதுல விருப்பமே இல்லைன்னு சொல்லிட. இது அவளோட ஈகோவியே டச் பண்ணிடுது. ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல ரெண்டு பெரிய கம்பெனியை சேர்ந்த ஆட்களும் பேசிட்டு இருக்காங்க. ஜூஷன், அதாவது ரியான் அம்மாவும் ஜெய்யுல், ஜெய்யோட அப்பாவும் அவங்களோட பசங்களெல்லாம் வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து, ரியானும் ஜெய்யும் டேட் பண்ற மாதிரி நான் கேள்விப்பட்டனே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹை ப்ரொஃபைல் பசங்க ஒரே ஸ்கூல்ல படிச்சு இந்த மாதிரி ரூமர்ஸ் வரது சாதாரணம் தான் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா சுத்தி இருக்க இந்த சின்ன சின்ன ஆட்கள், பெரிய லெவல்ல பணக்காரங்க இல்லாத ஆட்கள்லாம் இவங்க கிட்ட பேச சான்ஸ் கிடைக்காதான்னு பாத்துட்டு இருக்கா. அதுல ஹீராவோட அப்பாவும் ஒண்ணு. இது எல்லாத்தையுமே ஹீரா பாக்குறா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்ப சடனா அவ என்ன நினைச்சான்னு தெரியல, நேரா ஜெய்யோட அப்பா கிட்ட போய், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறா. ஜெய்யோட ஃப்ரெண்டா அவருக்கு நல்லாவே தெரியும். ஆமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு பேசும்போது, ரொம்ப நேரமா உங்களை பாக்குறதுக்கு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றா. ஒருவேளை ஜெய்யோட அப்பாவை தான் அவளே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாளான்னு பார்த்தா இல்ல, அவ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறது ஸ்காலர்ஷிப் பையனான காங்ஹாவை. அதுவும் இதுதான் ஜெய்யோட பாய் ஃப்ரெண்ட், அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான நான் கரெக்ட் டைம்ல அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல அப்படின்லாம் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க. இதை கேட்டு ஜெய்யோட அப்பா செம்ம டென்ஷன்
டென்ஷன் ஆகிறாரு. ஜேஇக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி இந்த எபிசோடும் முடியுது. பாய்.